இந்த உலகத்துல பல சித்த புருஷர்கள் இருந்தாலும் எல்லாருமே நமக்கு தெரியறது கிடையாது. அப்படி ஒரு அபூர்வமான சித்தர் தான் இந்த சிவன் சார் சுவாமிகள். நடமாடும் தெய்வம் அப்படின்னு நாம எல்லாராலையுமே போற்றப்பட்ட ஸ்ரீ மகா பெரியவாளோட கூட பிறந்த தம்பி தான் இந்த சிவன் சார் சுவாமிகள். தன்னுடைய 10 விரல்களையுமே சக்கர ரேகையை கொண்டு ஒரு ஏகாந்த சித்தரா தான் இவர் வாழ்ந்திருக்காரு. ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு மூலியமா தன்னுடைய 40 வருஷ தவ பலன்களை எழுத்து வடிவமா எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாரு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கதவு பார்க்கடலை கடையும் பொழுது வெளிவந்த ஐராவதம், கற்பக விருட்சம், அமிர்தம், மகாலட்சுமி, உச்சிஸ்ரவஸ், காமதேனு, சமந்தகமணி, அப்புறம் மகாவிஷ்ணு, இது எல்லாமே இந்த கதவுகள்ல அழகா வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இந்த கதவுகள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஏணிப்படிகளில் மாந்தர்கள்ல நம்ம சிவன் சார் சுவாமிகள் மனிதனா பிறந்த ஒருத்தன் பாவி அப்படிங்கிற படிநிலையில ஆரம்பிச்சு 11வது படிநிலையான ஞானிங்கிற நிலை வரைக்கும் எப்படி அடைகிறான் அப்படிங்கிறது தான் இந்த கதவுகள்லையும் செதுக்கி வச்சிருக்காங்க. 1996வது வருஷம் 91வது வயசுல இவர் மகா சமாதி அடைஞ்சிருக்காரு. ஆனா இப்பவும் தன்னுடைய சூட்சும சரீரத்துல இருந்துகிட்டு மக்களுக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவருடைய வாழ்நாள்ல அவர் ரொம்ப வலியுறுத்தி சொன்னது என்னன்னா, அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது அப்பழுக்கற்ற நேர்மையே ஆன்மீகம் அப்படின்னு அவர் சொன்னாரு. கிட்டத்தட்ட 16 வருடங்களா அவருடைய பக்தர்களின் முயற்சியால இந்த சிவன் சார் யோக சபை நிறுவப்பட்டிருக்கு. சிவராம் சிவசாகரம் ட்ரஸ்ட்ல இருக்கிற ஒரு வாலண்டியர் நான். சிவன் சார்கிட்ட நேராக பார்த்து தரிசனம் பண்ணி சில வருடங்கள் அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்துருந்தார். ஆனா உண்மையை சொன்னோம்னா ஐ லாஸ்ட் கோ அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா நான் கடைசியா சார்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 20 வருஷம் 10 வருஷம் இதெல்லாம் சிவன் சார் கூட இருந்தவாள்லாம் இருக்கா, அதுக்கு மேல இருந்தவாள் இருக்கா. எஸ்டர் இயர்ஸ்ல நிறைய பேர் ஸ்ரீ சிவன் சார் கூட இருந்திருக்காரு. இப்போ வந்து இந்த லாஸ்ட்ல இருக்கிறவாளுக்கு ஒரு எஜ்ஜு கிடைக்கும்னு சொல்லுவார். அதே மாதிரி நான் கடைசியா போனாலும் சாருடைய கிருபை. ஏன்னா ஒரு தடவை சார்கிட்ட தினசரி தரிசனத்துக்கு போகும்போது ஒரு நாள் கேட்டார், இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னார். அப்ப நான் சார்கிட்ட சொன்னேன், அப்ப சங்கர் நேத்ராலயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், சார் இன்னைக்கு வந்து MS சுப்புலட்சுமியும் சதாசிவம் மாமாவும் வந்தா, என்னை பார்த்தோன்னே உங்களை பத்தி தான் என்கிட்ட பேசினா. அதே மாதிரி நல்லி செட்டியார் வந்தார், என்னை பார்த்தோன்னே உங்களை பத்தி பேசினார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் அப்படின்னேன். சார் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, நீ போக போக புரிஞ்சுப்ப அப்படின்னாரு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சிவராமன் அப்படின்னு ஒருத்தனை யாருக்காவது தெரியும்னா இம்மிடியட்டா அவ வந்து சிவன் சார் கூட தான் ரிலேட் பண்ணிக்கிறா. அந்த அளவுக்கு சார் பண்ணி கொடுத்துருக்கார். எல்லாரும் சொல்லுவா, சார் நீங்க ரொம்ப கொண்டாடுறே இல்லை அப்படின்னு. உண்மை என்னன்னா சார் தான் நம்மளெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கார். நம்ம யார் சூரியனுக்கு வெளிச்சம் காமிக்கிறதுக்கு? சூரிய வெளிச்சத்துல சூரியனுக்கு பகவானுக்கு நம்ம ஆரத்தி காமிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம அவருக்கு வெளிச்சம் காமிக்கிறோம். நாம அவரை கொண்டாடல, அவர் தான் நம்மளை கொண்டாடிட்டு இருக்காரு. ஒண்ணுமே இல்லாத இன்சிக்னிபிகன்ட் பீப்புளை வச்சுட்டு இவ்வளவு பெரிய ஒரு சிக்னிபிகண்ட் ஒரு லேண்ட்மார்க்கை ஏற்படுத்தியிருக்கார். நேற்றுக்கு ஸ்ரீ கோபால கணபாட்டிகள் அப்படின்னு திருப்பதி தேவஸ்தானத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் பல வருஷங்கள். அவர் சொன்னார், மாமா இந்த யோக சபை சாதாரண கோவில் இல்லை மாமா, ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு. அங்க வந்தாலே அதனுடைய வைப்ரேஷனும் அதனுடைய அட்மாஸ்பியரும் சம்பந்தமே இல்லை மாமா, அப்படி இருக்கு மாமா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், இது நங்கநல்லூருக்கு இல்லை, மெட்ராஸுக்கு இல்லை,
இந்தியாவுக்கு இல்ல உலகத்துக்கே ஒரு வைர கிரீடம் மாமா அப்படின்னாரு. அது அவருடைய ஃபீலிங். அதனால இப்படிப்பட்ட ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணணுங்கிற பிளான்லாம் நமக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம என்ன யோசிச்சோம், இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இழுத்து விட்டுண்டு அதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கால மகாபரிவாளுக்கு நியூ ஜெர்சியில நம்ம பெரிவா கோவில்னு மகாபரிவா மணிமண்டபம் NJUSA நம்ம பண்ணி அதுல ஈடுபட்டதுனால கோவில் கட்டினோம்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் தான் வருது, பக்தி போயிடுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுது நமக்கு. அதனால இதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம படைய குவைட்டா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா நம்ம என்ன ஆசைப்படுறோங்கிறது இல்லை. நம்ம குருநாதர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதுதான் நடக்க போறது, அதுதான் நடக்கும். அதை ஏத்துக்கிற மனப்பான்மையை நல்லதோ கெட்டதோ, கெட்டதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி நமக்கு வர கஷ்டங்களை கெட்டதுன்னு சொல்றோம். அந்த கெட்டது பகவான் நமக்கு ஒரு காரணத்தோட கொடுக்கக்கூடிய அனுக்கிரகம் அப்படின்னு மகாபரிவா சொல்லியிருக்கா. நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள்லாம் காரணம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அனுக்கிரகம், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காரணத்தோடு வரக்கூடிய அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கா மகாபரிவா. அவ குரல்லையே இருக்கு, பெரிவாளுடைய வாய்ஸ்லயே இருக்கு. அதனால எல்லாமே அனுக்கிரகம். அதனால இதே மாதிரி ஒரு கோவிலை கட்டி அது ஒரு நிர்வாகம் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். அதுல வரக்கூடிய ஹியூமன் எலிமெண்ட்ஸ் எப்போதுமே இருக்கும். அந்த ஹியூமன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கணும். அப்படிங்கும் போதுதான் எதுக்காகன்னா நம்மளே பக்குவப்படுத்துவதற்குங்கிறது மட்டும் சார் புரிய வச்சார். ஏன்னா நம்மளுடைய அகங்காரம் தனிப்பட்ட ரூம்ல உட்காந்து ஜெபம் பண்ணும் போது வெளியில வருது இல்லை, 4 பேர் கூட நம்ம பழகும் போதுதான் நம்மளுடைய அகங்காரம் வெளியில வருது. அப்படி வெளியில வரும்பொழுது அதை நம்ம எவ்வளவு பணிவா இருக்கணும். இங்க வரக்கூடிய பக்தர்களுடைய கால் செப்பல்ஸ் எல்லாம் எடுத்து வரிசையா அடுக்கி வைக்கிறதுலயே ஒரு ஆனந்தம் இருக்கு. அதனால சாரை தொட்டு பூஜை பண்ணாதான் பக்தி, பூஜை பண்ணாதான் புண்ணியம், சாரை தொட்டு பூஜை பண்ணாதான் பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை. வாசல்ல செருப்பு அடுக்கி வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் அவருடைய கைங்கரியம் அப்படிங்கிற புத்திய பகவான் நமக்கு சிவன் சார் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல பெரிய ஒரு அபூர்வமான விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே பான கல்லுல நர்மதையில இருக்கக்கூடிய கல்லுக்கு பேரு தான் பானம்னு சொல்லுவா, பானலிங்கம் சொல்லுவா. அந்த பானலிங்கத்துல ரூபமே பண்ண முடியாது, அதை கிரைண்ட் பண்ணி ஒரு சிவலிங்கம் மாதிரி தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் மகாபரிவா சந்நியாசம் கொடுத்த ஸ்ரீ கோவலேகா சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான், அவர் பானத்துல பண்ணணும்னு சொல்லி உத்தரவு பண்ணி அந்த பானக்கல்லுல அங்க எங்கேயுமே பண்ண முடியாது, யாராலையுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன அப்புறமா சுவாமிகள் அதை காஞ்சிபுரத்துக்கு அனுப்ப சொல்லி அவருடைய கிருப்பையினால, அவருடைய தபோ வலிமையினால பானத்துல சிவன் சார் அப்படியே இறங்கிட்டார். அதுல சாருடைய அப்படியே அந்த நரம்புகளும் அந்த சுருக்கங்களும் அவருடைய ரிப்ஸும் அவருடைய முதுகுத்தண்டும் அவருடைய கண்ணும் அவருடைய தாடியும் அப்படியே சுயமா சிவன் சார் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார் பான ரூபத்துல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்திலேயே பான ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலவர்னா சிவன் சார் தான் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் ஏதாவது வரலாம் தெரியல. ஆனா இந்த அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்த நமக்கு அவர் பண்ணி கொடுத்ததுல இருந்து நாம செய்யக்கூடிய இந்த பித்துக்குளி தனங்கள் எல்லாம் அவர் ஏத்துண்டு நமக்கு அனுகிரகம் பண்றாரு, கூட இருக்கார் அப்படின்னு நம்ம பரிபூர்ணமா நம்புறோம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. சத்குரு சிவன் சார் ஓட கும்பாபிஷேகம் நங்கநல்லூர்ல ரொம்ப விமர்சையா நடந்தது. எல்லாரும் அந்த கோயிலுக்கு கட்டாயம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சாரோட மிராக்கிள்ஸ், சாரோட அனுகிரகத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா பிரமிக்கும், உடம்பு புல்லரிக்கும். எல்லாரும் இந்த சன்னதியை கட்டாயம் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களோட பிரார்த்தனைகளை சார்கிட்ட வச்சுட்டு போங்க. சார் ரொம்ப அழகா அதை நடத்தி கொடுப்பார். என்னோட பர்சனலான ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் பகிர்ந்திருக்க ஆசைப்படுறேன். ஒன்று என்னன்னா, எங்கள் ஆத்துக்கார் ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. அவர் வீடு பிராப்தமே அமையாமல் இருந்தது. என்னடா நம்மளால ஒரு வீடு வாங்க முடியலையேன்னு ஒரு மனசு ரொம்ப ஒரு நெருடலாக இருந்த சமயத்தில் ஒரு வீடு புக் பண்ணோம். ஆனால் அது கேன்சல் ஆயிடுத்து.
என்னன்னே தெரியல. சரி அவர் ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜோசியர் இல்ல 3 ஜோசியர் சொன்னார். இந்த மாதிரி அவர் சென்னையில வீடு வாங்க மாட்டார், வெளியூர்ல வாங்குவார், இல்லைன்னா வெளிநாட்டுல வாங்குவார், இங்க வாங்க மாட்டார். எனக்கு வெளிநாடோ வெளியூர் போற இஷ்டம் இல்ல. சார் கிட்ட வந்து ஒரு தடவை அழுதுட்டு போனேன். என்ன சார் இப்படி 3 ஜோசியர் சொல்றா, என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு எங்க ஆத்துக்கார் ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு. அவரோட நட்சத்திரத்திலே வீடு ரெஜிஸ்டர் ஆச்சு. இன்னைக்கு அந்த ஆத்துல தான் நான் ஓஹோன்னு இருக்கேன். சாரோட அனுகிரகம், ஜாதகமே பொய்யாயிடும். நீங்க அவரோட சன்னதி மிதிச்சு அவரோட மிராக்கிள்ஸ் நீங்க எடுத்துக்கிறச்சே அது வந்து சொல்லில் அடங்காததா இருக்கும். இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லணும்னா, என்னோட முதல் குழந்தைக்கு 10 வயசு ஆயிடுத்து. எனக்கு 2வது குழந்தை புள்ள குழந்தையா வேணும்னு ரொம்ப ஆசை. சாரை தொட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன். அது ரொம்ப நாள் தள்ளி போச்சு. சரி நமக்கு அது யோகம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா சார்கிட்ட வந்து என்னோட பிரார்த்தனைகளை வச்சுட்டே இருந்தேன். அப்போ பார்த்தா எனக்கு புள்ள குழந்தை பிறந்தது. சார்கிட்ட இன்னொன்னும் வச்சேன், எனக்கு பூசம் அனுஷத்துலதான் குழந்தை பிறக்கணும்னு. இவ்வளோ கண்டிஷன்லாம் போடக்கூடாதுன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணா. பட் ஆனால் நான் சார்கிட்ட வந்து மனசு உருகி அதை பிரார்த்தனை பண்ணிட்டேன். பூச நட்சத்திரத்துல தான் குழந்தை பிறந்தான். சாரதின்னு அவனுக்கு சார் பேரை சொல்லி கூப்பிடணுமேன்னு சாரதின்னு வச்சிருக்கோம். சாரோட அனுகிரகத்துல நிறைய விஷயங்கள் இங்க வர வாலண்டியர்ஸ்க்கு மிராக்கிளோட மிராக்கிளா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் இங்க வரணும், அவரோட அனுகிரகம் பெற்று அவருக்கு இங்க வரவ அத்தனை பேருக்கும் அத்தனை கடாட்சியமும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். சார் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். தொடர்ந்து சார் நம்ம கூடயே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு அஷூரன்ஸ் என்னன்னா, செமன் சார் சொன்னது இந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள்ங்கிற புஸ்தகம் தான். எப்படி பாகவதத்துல சுயமா பகவான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு பாகவதாலாம் சொல்றாளோ, நம்புறாளோ, அனுபவிக்கிறாளோ, அதே மாதிரி ஏணிப்படிகளில் மாந்தர்கள்ல சிவன் சார் இருக்கார். அது வெறும் புஸ்தகம் இல்லை, அது வந்து ஒரு ரட்சை அப்படின்னு சார் சொல்லியிருக்கார். என்னுடைய 40 வருஷத்து தபஸ கரைச்சு கொடுத்துருக்கேன்பா. என்னுடைய ஆத்மாவை கரைச்சு எழுதியிருக்கேன்பா. அதுல எப்படி எஃப்எம் ஆன் பண்ணா குரல் கேட்கறதோ அது மாதிரி ஏணிப்படிகள் மாந்திரங்களை ஓபன் பண்ணா என்னுடைய குரல் கேட்கும்னு இவ்வளவு தூரம் அந்த புஸ்தகத்துக்கு சொல்லியிருக்கார். எந்த சிஷ்யா எப்ப வந்தாலும் உடனே அதை மேனுஸ்கிரிப்டை படிக்க சொல்லியிருக்கா. நாங்கெல்லாம் போகும்போது இந்த புஸ்தகம் ரிலீஸ் ஆயிடுது, அதை படிக்க சொல்லுவா டெய்லி. அந்த ஏணிப்படிகள் மாந்திரங்கள்ல சார் கொடுத்த படிகள் என்னன்னா 11 படிகள், பாவியிலேருந்து ஞானி வரைக்கும். நாமெல்லாம் எந்த படிகள்ல இருக்கோம்னு ஒன்றும் பெரிய கவலை எல்லாம் பட வேண்டாம். அந்த பாவி படிகள்ல ஒரு 250 தொகுப்பு கொடுத்துருக்காரு. அதை படிச்சாலே தெரியும் நம்ம எந்த படிகள்ல இருக்கோம்னு, எந்த படிகளுக்கு போகணும் அப்படிங்கிறது. போகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்லவனா நேர்மையா இருந்தா போரும், தானே சுவாமி அழிச்சுட்டு போவார் அப்படின்னு சார் எல்லா விஷயத்திலயும் நேர்மை, ஆனஸ்டி, ஹிப்போக்ரசி இல்லாத விஷயத்தை தான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தா போறோம், கூடிய மட்டும் நல்லவனா இருப்பா அப்படின்னு சொன்னார் சார் ஒரு தடவை. அதனால இந்த பாவி, பாமரன், விவேகி, சாது, சிறந்த விவேகி, முற்றின விவேகி, தெய்வ விவேகி, தெய்வ சாது, மகான், துறவி, ஞானி அப்படிங்கிற அந்த 11 படிகள் இருக்கு. நம்ம வந்து குறைந்தபட்சம் பாவி படிகள்ல இல்லாமல் இருந்தால் போதும்னு நம்ம ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி அதுக்கான வாழ்க்கை முறையை வகுத்துட்டாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நமஸ்காரம்.